ஹலோ அண்ட் வெல்கம் டு எஸ்பிளஸ் வெள்ளிச்சந்தை. நாங்க எங்க கம்பெனில பாத்தீங்கன்னா பிசினஸ், அதாவது ஸ்மால் பிசினஸோ இல்ல மீடியம் பிசினஸோ இல்ல பிக் பிசினஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸ் தான் நாங்க பண்ணிக்கிறோம். அதாவது இன்டர்நெட் மூலமா டிஜிட்டல் மூலமா என்னென்ன சர்வீஸ் எல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்க பாத்தீங்கன்னா கம்பெனில நிறைய சர்வீஸ் பண்றோம். அதாவது வெப் டிசைனிங், எஸ்இஓ சர்வீசஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ், இந்த மாதிரி நிறைய பிசினஸ் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பட் நான் இப்ப மெயினா என்ன போக்கஸ் பண்ணிருக்கோம்னா சாஃப்ட்வேர் ட்ரைனிங். அதாவது நாங்க சர்வீஸ் போறோம்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்ல ரெக்கார்ட் பீப்புளுக்கோ நம்ம சாஃப்ட்வேர் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். சாஃப்ட்வேர் ட்ரைனிங்ல மெயின் மோட்டோ என்னன்னா எங்க ட்ரெயின் எடுக்க வரவங்கள இண்டஸ்ட்ரிக்கு தயார் பண்ணி வெளியே அனுப்புறது. அதான் எங்களோட மெயின் டார்கெட். சாஃப்ட்வேர்ல நிறைய கோர்ஸ் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்ப நம்ம முக்கியமான 3 இதை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் யூசிங் ஜாவா, அதாவது ஜாவா வச்சு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றது எப்படி. செகண்ட் பைத்தன் சாஃப்ட்வேர் வச்சுட்டு எப்படி சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர் டெவலப் பண்றது எப்படி. மூணாவது பாத்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர்ல ஆனா ஒரு பிசினஸுக்கு என்ன தேவைப்படுறதோ அது, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நாங்க ட்ரைனிங் கொடுக்கும்போது ஒரு நாள் பாத்தீங்கன்னா பாதி ட்ரைனிங் இருக்கும், அதாவது தியரி இருக்கும். மத்த பாத்தீங்கன்னா லைவ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுவீங்க. அதாவது லைவ் ப்ராஜெக்ட் ஒரு கிளைண்ட்டுக்கு ரியலா நம்ம டிப்ளாய் பண்ணி கொடுக்க வேண்டியது. சோ அப்ப நீங்க படிக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் எப்படி டெவலப் பண்ணுவாங்க, எப்படி டீபக் பண்ணுவாங்க, கோட் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க, எப்படி சர்வர்ல டிப்ளாய் பண்ணுவாங்க, இது எல்லாமே நீங்க பிராக்டிகலா தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது நீங்க கிட்ட படிச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அடிஷனல் அட்வான்டேஜ். அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்க நார்மலா படிக்கும் போது உங்களுக்கு Facebookல எப்படி ஆட் போடுறது, கூகுள்ல எப்படி போடுறது, இன்ஸ்டாகிராம்ல எப்படி போடுறது, இது மட்டும் நீங்க சொல்லிக் கொடுப்போம். பட் நாங்க சொல்லிக் கொடுப்போம், தியரி சொல்லிக் கொடுப்போம். அதே மாதிரி கேம்பெயின்ஸ் எப்படி ஆப்டிமைஸ் பண்றது, எப்படி பெட்டர் ரிசல்ட் கொண்டு வரது, பெட்டர் கன்வெர்ட் பண்றது எப்படி, இந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் எல்லாமே நாங்க சொல்லிக் கொடுப்போம். அதே மாதிரி நீங்க திருப்பி இதுலயும் மற்ற சாஃப்ட்வேர் மாதிரி நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்க லைவா பண்ணலாம். நாங்க கிளைண்ட்ஸ் பண்ணும்போது நீங்க அதுல இன்வால்வ் பண்ணுவீங்க. சோ நீங்க ரியல் டைம்ல எப்படி கேம்பெயின் போடுறீங்க, அது எப்படி டெவலப் ஆகுது, எப்படி ரிசல்ட் கொடுக்குது, எல்லாமே நீங்க உங்க கண்மூலமாவே பார்த்துட்டு எப்படி ஆப்டிமைஸ் பண்றதுன்னு நீங்க எல்லாம் படிச்சு முடிக்கும் போது நீங்க கிரேட் டிஜிட்டல் மார்க்கெட்ல வெளியே வருவீங்க. அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்க வரும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லாம வெப்சைட் டெவலப் பண்றது எப்படி, வெப்சைட்ல எஸ்இஓ பண்றது எப்படி, இந்த மாதிரி அடிஷனல் எல்லாமே நாங்க சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி நீங்க கோர்ஸ் முடிக்கும் போது ஒரு மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணும். அதாவது நீங்க கோர்ஸ் முடிச்சு ஒரு கம்பெனி இன்டர்வியூ போகும்போது அவங்க எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், உங்க சாஃப்ட் ஸ்கில் அதாவது நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்றீங்க, எப்படி ஆட்களை பார்த்து பேசுறீங்க, எவ்வளவு கான்பிடண்டா இருக்கீங்க, என்ன ட்ரெஸ் கோட் போடுறீங்க, இது எல்லாமே ஒரு கம்பெனி எப்படி எதிர்பார்க்கறாங்களோ அதே மாதிரி ஒரு மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணும். சோ நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது டெக்னிக்கலாவும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்க சாஃப்ட் ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணிடலாம். சோ நீங்க இன்டர்வியூ போகும்போது அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க இதுல மட்டும் நீங்க கரெக்டா லேர்ன் பண்ணி கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலயே உங்களுக்கு சக்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சோ இதான் நான் சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க. சோ நாங்க எங்க ஏமே உங்களை இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டா மாத்துறது, நாட் ஜஸ்ட் ட்ரைனிங் படிக்கிறது மட்டும் இல்ல, அதுவும் படிப்பீங்க. ஆனா நீங்க ஒரு இண்டஸ்ட்ரிக்கு எப்படி தேவையோ அந்த ஆளா நீங்க மாறிடுவீங்க. உங்களை அதே மாதிரி உருமாற்றி உங்களை இண்டஸ்ட்ரிக்கு அனுப்புறதுதான் எங்களோட விருப்பம். அதுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னும் பண்ண போறோம். தேங்க்யூ.